जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर. ஸ்ரீ சங்கர சரித்தம் தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம். ஆதி தமிழகத்தின் அந்தணர்கள் கேரளத்தில் தமிழ் தொடர்கிறது. சரித்திர காலத்தின் ஆரம்ப கட்டமாக வெள்ளைக்காரர்கள் சொல்வது அசோகருடைய காலத்தை. அந்த அசோகரின் சாசனங்களிலேயே அவர் யுத்த திக்விஜயமாக இல்லாமல் தர்ம திக்விஜயமாக தம்முடைய கொள்கைகளை பரப்பிய பிரதேசங்களில் கேரளமும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நாகரிக சமுதாய வாழ்க்கை அப்போதே அங்கே நிச்சயமாக இருந்ததற்கு இது அத்தாட்சி. அது தமிழ் சேர ராஜ்யமாகவும் அதன் பாஷை தமிழாகவுமே இருந்தது. சிலப்பதிகாரம் பாடினவரே அந்த தேசத்தவர்தான். தெய்வத்தமிழ் என்றே சொல்லும்படியான நல்ல தமிழில் திருமுறையும் பிரபந்தமும் பாடிய சேரமான் பெருமாள் நாயனாரும் குலசேகர பெருமாளும் மலையாள ராஜாக்கள்தான். ஆகவே நம்முடைய ஆச்சாரியாலும் தமிழ்தான் பேசியிருப்பார். அப்போது பிராமணர்களில் படிப்பாளிகள், அதாவது எல்லா பிராமண புருஷர்களுமே அப்படித்தான் இருந்திருப்பார்கள். படிக்காத அத்தியனம் செய்யாத பிராமணன் இருந்திருக்கவே மாட்டான். அவர்கள் தங்களுக்குள் சம்ஸ்கிருதத்தில் பேசிக்கொள்வதாகவும் மற்றவர்களிடம் தமிழில் பேசுவதாகவும் இருந்திருக்கும். ஆச்சாரியால் அவதாரம் செய்து சனாதன தர்ம புனருத்தாரணம் பண்ணினாலும் அப்புறம் போக போக மறுபடி சீரழிவு ஏற்படத்தான் செய்தது. அந்த போக்கில் பரசுராமர் மாற்றி கொடுத்த ஆச்சாரங்களில் சிலதை சாதகமாக்கிக் கொண்டு நம்பூதிரிகளில் தலைப்பிள்ளைகளாக இருப்பவர்களை தவிர மற்றவர்கள் இதர ஜாதியினரோடு கலந்து வாழுவதற்கு வழி உண்டாக்கி கொண்டார்கள். அப்படி உறவு ஏற்பட்ட போது நம்பூதிரிகள் ஸ்பெஷலைஸ் செய்திருந்த சம்ஸ்கிருதத்துக்கும் மற்றவர்களின் தமிழுக்கும் உறவு கெட்டிப்பட்டது. அந்த உறவிலேயே மலையாளம் என்பது தனி பாஷையாக பிரிந்திருக்கலாம். பிராமணர் இதரரோடு உறவு ஏற்படுத்தி கொண்டதில் அசாஸ்திரியமாக பல நேர்ந்தாலும் எப்போதும் நல்லதும் கெட்டதும் கலந்தே வருவதில் இதிலும் சில நல்லது ஏற்பட்டது. பிராமண சம்பந்தத்தால் அங்கே சகல ஜாதியாருமே நல்ல படிப்பறிவும் குறிப்பாக சம்ஸ்கிருத அபிமானமும் பெற்றவர்களானார்கள். எல்லாருமே சுச்சி ருச்சியாக ஸ்நானம் செய்து சுத்த வஸ்திரம் உடுத்திக் கொள்வது, ஆச்சாரத்தோடு ஆலய தரிசனம் செய்வது ஆகிய நல்ல வழக்கங்களும் ஏற்பட்டன. பிராமணர் அல்லாதார் படிப்பறிவில்லாதவர், சுத்தமில்லாதவர் என்று மட்டம் தட்டுவதாக அர்த்தம் இல்லை. அவர்களுக்கு ஏற்பட்டுள்ள தொழில்களை முன்னிட்டு குறிப்பாக பாட்டாளி மக்களாக இருப்பவர்கள் ரொம்பவும் சுத்தம் பார்க்க முடியாமல் ஆகி அதுவே பழகி போய்விடுகிறது. அவர்கள் பல வருஷங்கள் படிக்கவும் முடிவதில்லை. சமூக வாழ்க்கைக்கு அவர்கள் தங்கள் பணிகளால் நிரம்ப உபகாரம் பண்ணுவதால் அவர்களுக்கு சாஸ்திரங்களிலும் சௌச்ச விதிகளை, அதாவது சுத்த ஆச்சார விதிகளை இலக்கியே கொடுத்திருக்கிறது. கட்டாய வித்யாபியாசமும் விதிக்கவில்லை. இப்படி இருந்தும் மலையாளத்தில் இந்த அம்சங்களில் அவர்கள் நன்றாக முன்னேறி இருக்கிறார்கள் என்றால் அதற்கு பிராமண இன்ஃப்ளூயன்ஸ் காரணமாய் இருந்திருக்கலாம் என்றுதான் சொன்னது. என்னதான் மெயின்லாண்டோடு தொடர்பு கொண்டிருந்தாலும் இன்று போல் போக்குவரவு சாதனங்கள் இல்லாத அந்த காலத்தில் பெரிய மலைத்தொடருக்கு மறுபக்கம் இருந்த மலையாள தேசம் ஓரளவு தனித்தேதான் இருந்தது. ஆச்சாரியால் காலத்தில் இப்படி தனித்திருந்ததால் தான் அங்கே மெயின்லாண்டில் ஏற்பட்டிருந்த குளறுபடிகளின் பாதிப்பு அதிகமில்லாமல் அது கூடியவரை வைதிகமாக இருந்து அவதாரமும் அந்த இடத்தை தேர்ந்தெடுத்தது. பிறகு மலையாள பாஷை ஏற்பட்ட அப்புறமும் சமீப நூற்றாண்டுகள் வரை கூட அப்படித்தான், அதாவது மலையாள நாடு ஒதுங்கித்தான் இருந்தது. அதனால் தங்களுக்கென்று ஒரு பாஷை ஏற்பட ஆரம்பித்ததும் அதில் ஒரு பிரைடுடன், அதாவது பெருமிதத்துடன் சகல ஜனங்களும் அதையே தாய்மொழியாக ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். மலையாள கதை இத்தனை சொன்னதால் இன்னும் கொஞ்சமும் சொல்லிவிடுகிறேன். மலையாள பாஷை பிறந்த பிற்பாடு தமிழ்நாட்டு பிராமணர்கள் சில காரணங்களுக்காக அங்கே குடியேறினார்கள். ரொம்ப உள்ளே சிரமப்பட்டு கொண்டு போகாமல் அந்த எல்லைக்குள் போய் கொஞ்சம் தூரத்திலேயே செட்டில் ஆனார்கள். 2 வழிகள் அங்கே போவதற்கு. 2 வழியாகவும் போனார்கள். ஒன்றில் கோயம்புத்தூர் வழியாக போய் பாலக்காட்டில் குடியேறினார்கள். இன்னொன்றில் தென்காசி செங்கோட்டை தாண்டி திருவனந்தபுர பக்கங்களுக்கு போய் தங்கினார்கள். இவர்கள் நம்பூதிரிகள் இல்லை.
ஆதியில் குடியேற்றப்பட்ட நம்பூதிரி வம்சத்தினர் நடுவில் தமிழ் பேசியிருந்தாலும் பிறகு மலையாள பாஷைக்காரராகிவிட்டார்கள். இப்போது நான் சொன்னவர்கள் மலையாளம் உண்டான பிறகே அங்கே குடியேறி இன்றைக்கும் தமிழையே தாய் பாஷையாக கொண்டிருப்பவர்கள். சூழ்நிலையின் இன்ஃப்ளூயன்ஸால் அவர்களுடைய தமிழ் கொஞ்சம் வித்தியாசமாய் இருக்கும். உச்சரிப்பில் மலையாள பிராசம் கலந்திருக்கும். மெயின்லாண்டுக்கு போக்குவரவு தொடர்பில்லாமல் அந்த தேசம் தனி மரபோடு உருவாயிற்று என்னும்போது ஒன்றை மறந்துவிடக்கூடாது. தனி மரபு என்றதால் பாரத சமய கலாச்சாரத்துக்கு வித்தியாசமானது என்று நினைத்துவிடக்கூடாது. வேத நெறி என்ற ஒரே நதியின் ஓட்டத்தில் சைவம், வைஷ்ணவம், சாக்தம் என்று பல துறைகள் இருப்பது போல பாரத கலாச்சாரம் என்ற பொதுவான கங்கையில் ஒரு கட்டமாக இருப்பதுதான் மலையாள மரபு, இன்னும் தமிழ் மரபு, வங்காள மரபு, காஷ்மீரி மரபு எல்லாமே. குறிப்பு: வேதநெறி தழைத்தோங்க மிகு சைவத் துறை விளங்க என்ற சேக்கிழார் வாக்கை நினைவு கூர்ந்து பேசுகிறார்கள் என்பது தெளிவு. பாரத கலாச்சாரத்தை வேறாக கொண்டுதான் வேறு வேறு கிளைகளாக இவை மலையாள மரபும் தான் உருவாகியுள்ளன. மெயின்லாண்டில் இந்த பிராமணர்களைத்தானே ஆதிக்குடிகளாக அங்கே பரசுராமர் அமர்த்தினார். பாரத தேசத்தின் வேதம், புராணம், கோயில், குளம் ஆகியவற்றைத்தானே அங்கேயும் நாட்டினார். அப்புறம் போனவர்களும் இங்கேயுள்ள தமிழ் ஜனங்கள் தானே. அதனால் பாரத கலாச்சாரத்தில்தான் அது ஒட்டி கொண்டிருந்தது. இன்னும் சொல்ல போனால் பாக்கி பாரத தேசம் பூராவும் சனாதன சமய கலாச்சாரத்தை பறிகொடுத்து கொண்டு புதிய வழிகளில் இழுபட்ட போதும் கூட மலையாள தேசம்தான் மலைக்கு மறுபக்கம் அந்த கலாச்சாரத்தை காபந்தாக காப்பாற்றி கொண்டிருந்தது. அதனாலேயே ஆச்சாரியால் அவதாரமும் அங்கேயே நிகழ்ந்தது. பிற்காலத்தில் இதற்கு நேரெதிராக நடந்ததையும் சொல்லணும். மலையாளத்துக்கு கிழக்கே மலைத்தொடரானதால் உள்நாட்டு மாறுதல்களும் புரட்சிகளும் அதை அவ்வளவாக பாதிக்கவில்லை என்றால் அதற்கு மேற்கே என்ன இருக்கிறது? சமுத்திரம். அதனால் என்னவாயிற்றென்றால் மேற்கு நாடுகளில் இருந்து இதர மதஸ்தர்கள் சமுத்திர மார்க்கமாக வர ஆரம்பித்த காலத்தில் இருந்து அவர்கள் நம் தேசத்தில் அடியெடுத்து வைத்தது மலையாள கரையில்தான். ஏற்றுமதி வியாபாரத்தில் கொழிக்கும்படியாக அங்கே ஏலக்காய், மிளகு, தேக்கு, சந்தனக்கட்டை எல்லாம் அபரிமிதமாக கிடைத்ததால் அவர்கள் அங்கேயே தங்கிவிடுவதும் வழக்கமாயிற்று. யூதர்களில் இருந்து கிறிஸ்துவர்கள், முஸ்லிம்கள் எல்லோருக்கும் மலையாளம் தாய் வீடாயிற்று. அவர்களுடைய மதங்களும் அதோடு கூட அங்கேயே அதிகமாக பிரச்சாரமாயிற்று. உள்நாட்டு அவைதிக மதங்களின் பாதிப்புக்கு அதிகம் ஆளாகாத பிரதேசமே இப்படி வெளிநாட்டு மதங்களுக்கு நிறைய இடம் கொடுப்பதாக ஆயிற்று. வேடிக்கையாக இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். வெளிநாட்டு மதங்களை மலையாள நாட்டினர் ஏற்றுக்கொண்டாலும் இந்து மதம் என்று வரும்போது அங்கே நம்முடைய ஆச்சாரியாளுக்கு பிறகு அவருடைய சம்பிரதாயம் தவிர மற்ற எதையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களில் வைஷ்ணவ மதத்தையோ மத்வ மதத்தையோ பின்பற்றுபவர்கள் கிடையாது. பத்மநாப சுவாமி கோயிலானாலும் சரி, குருவாயூரப்பன் கோயிலானாலும் சரி, அங்கே எல்லாமும் ஸ்ரீ வைஷ்ணவ பட்டர்கள் பூஜை பண்ணுவதில்லை என்று பார்க்கிறோம் அல்லவா? ஆச்சாரியால் தங்கள் தேசத்தை தேடி வந்து அவதாரம் பண்ணினார் என்ற பக்தி அபிமானம். சமீப காலத்தில் போக்குவரத்து சாதனங்கள், இங்கிலீஷ் படிப்பு, சயின்ஸ் எல்லாம் விருத்தியாக ஆரம்பித்த பின் ஒதுங்கி இருந்த மலையாள ஜனங்கள் ஒரேடியாக வெளியே வந்து தேசம் பூராவும் பரவ ஆரம்பித்து விட்டார்கள். அங்கே ஜனசங்கியையும் பெருக்கிக் கொண்டே போனது ஒரு முக்கிய காரணம். இப்போது வர வர நம்முடைய தேசம் பூராவில் மட்டும் இல்லாமல் அந்நிய தேசங்களுக்கும் அவர்களே ஏராளமாக போகிறார்கள். கௌரவம் பார்க்காத உழைப்பு மனப்பான்மையும் தொழில் சாமர்த்தியமும் இருப்பதால் எடுபிடி வேலை, டீக்கடை இவற்றுக்கும் வருகிறார்கள். படிப்பும் அறிவும் இருப்பதால் பெரிய பெரிய பதவிகளுக்கும் வருகிறார்கள். சர்வஜரான ஆச்சாரியால் அவதரித்த பிரதேசத்தைச் சேர்ந்த அவர்களே அப்போதிலிருந்து இப்போதும் லிட்ரசியில், அதாவது படிப்பறிவில் முதல் ஸ்தானம் வகித்து வருகிறார்கள். புது யுகத்தில் ஒரு பக்கம் பழமையான அத்தியனாதிகளை இன்னமும் காப்பாற்றுபவர்கள் அங்கேயே இருந்தாலும் அங்கேதான் இன்னொரு பக்கம் ரொம்ப புரட்சிகரமான மாறுதல்களும் ஏற்பட்டிருக்கின்றன. ஆலய பிரவேசத்தில் இருந்து கம்யூனிஸ்ட் ராஜ்யம் வரை அநேகம் அங்கேதான் அங்குரார்ப்பணமாயிருக்கிறது. ஆதி தமிழகத்தின் அந்தணர்கள், கேரளத்தில் தமிழ். இத்துடன் நிறைவு பெறுகிறது. ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர, மகாபெரியவா சரணம். ஜெய ஜெய சங்கர,
हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर